சாப்பாடு எட்டுனால சீக்கிரம்ல டைம் ஆகுது. பூ எட்டு போகிற சாப்பாடு எட்டுனா எட்டுனாதுங்கிறியா விட்டான்ட்டுக்கிறியாலாவா? இன்னைக்கு சாப்பாடு சொரணையாக இருக்குதா இல்லை அதே மாதிரி இருக்குதா? சாப்பாடு அதான் பார்த்தேன் ஏதாவது செஞ்சு எட்டுனான்ட்டுக்கிறியான்னு பண்ணிருந்தேன். ஆடாண்ணா இதாலே பிரியாணி இருந்தால் இது ஒயிட் ரைஸ் ஆகிடுனாங்களே அதே என்ன அது? அதான் கல்யாணத்துலேவா? சும்மா சிக்கனா எங்கனாலும் எட்டுன்னு வந்துடுறேன். பூஞ்சலண்ணா நான் பார்த்து தின்னுக்கிறேன், நீ தின்னு. குழம்புனா எதாவது கரிசாரா இல்லை அதான் ஏமாற்றி போடுறீங்களா கல்யாண சோறு? நீங்கள் தெரியும் போய் நீங்கள் கரிசார எட்டுனாரு வைக்கல. நீங்கள் எந்த கல்யாணத்தில் கரிசார் போடுறாரு? எனக்கும் கொஞ்சம் வை பூரா அடிச்சிட்டு போகிறேன். சோறுக்குது பாரு, சோறு எடுத்துன்னு தின்னு. కాదు பாரு சர்க்கரை அதிகம், இது சர்க்கரை தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். நானும் ஏதோ பிரியாணி ஆக்கணுந்தா இந்த மாதிரி சாறு வச்சு பண்ணலாம். டெய்லி கல்யாண சாப்பாடுன்னே மைக்கு தின்னா சரி என்னன்னு தெரியல. கல்யாண சாப்பாடு ஞாபகத்திலேயே தின்னுக்கிறது சோறு. அந்த மாதிரி டெய்லியும் செஞ்சா கப்பாயிடுவாங்க. பாகெல்லாம் கல்யாண சோறு தின்னலாம். குழம்பு வந்து குழம்பு சூப்பராக இருக்குது. பூரா வீட்டு சாப்பாடு உப்பு இல்லைன்னா கூட இறங்கிக்குதுன்றது கரெக்டாக. நேரம் இந்த மாதிரி சார் காசு தின்னா முடியுமில்ல? ஏன்லாம் சாரின்னு வைக்கிறீங்களே மஞ்சள் தூளும் காரத்தூளும் போட்டு. சாப்பிட வான்னா ஒரு சந்தோஷம் ஒன்று சாப்பாட்டில். சாப்பாடா போய் சாப்பிட்ணாடா சாமியே நின்று. மூணு நாள் ஆனாலும் இந்த சாப்பாடெலாம் அழகாக சாப்பிட்லாம். ஏன்னா குழம்பு அந்த அளவுக்கு உப்பு கம்மி தான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. வெயிலில் வேலை செய்யுது, நம்மலாம் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது. உப்பெல்லாம் கரெக்டாக இந்த உள்தாங்கணும். பருப்பு சாதத்துக்கு வந்து முக்கியமான ஒரு பொருளே வந்து பெருங்காயம் தான். பெருங்காயம் போட்டாலே எப்படி ஏற்பட்ட குழம்பு டேஸ்ட் வந்துடும். அந்த வாசனை வந்து சாப்பிடாதவனே கூட சாப்பிட வச்சிடும் அந்த பருப்பு சாதத்தில். பெருங்காயம் மட்டும் கல்யாணம் வச்சு போடணும். வேறு எல்லாமே நம்ம வீட்டில் எப்படி செய்யணுங்களோ அதே மாதிரி தான், வேறு என்ன டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா பெருங்காயம் போட்டாலே சாம்பார் பொடி பெருங்காயம் அவ்வளோதான்.
நாம் வீட்டில் செய்யறதெல்லாம் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டே இல்லை. பெருங்காயம் சாம்பார் பொடியெல்லாம் என்ன போடுறோம்? காரத்தூள், தனியாத்தூள், இந்த கண்ட மசாலாவெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ எஃபெக்ட் தெரியுமா? அது மாதிரி தான் சாப்பிட்ணும். அதே பொருளில் டேஸ்ட்டாக செய்யணும், அவ்வளோதான், வேறு என்ன கிடையாது. அளவு கரெக்டாக வச்சு போட்டு செஞ்சாலே போதும். பூந்திக்கும் சோத்துக்கும் நல்லா இருக்குமா? அதெல்லாம் வழக்கமாக நான் தான் பண்ணுவேன். கல்யாணத்தூட்டு பூந்தி இது கல்யாணத்தூட்டு இல்லை, ஊர் பாண்டிக்குது. பார்க்கலாரு எப்படி இருக்கு. கருசாரா எல்லாம் தலைமலை நேற்றெல்லாம் வழக்கமெல்லாம் கருசாறு தின்னு ஓடியாருந்தேன். அந்த மயக்கத்திலே கிடையாது என்ன கருசாறு நல்லா இருக்குது, அதனால நம்மளுக்கு பிடிக்கல. கரிசாருனாலே எப்படி ஏற்பட்ட எதிரி வீட்லையும் போய் தின்னணும்னு தோணும். காரணம் என்னென்னா கறி. உலகமே அதில் தான் இயங்குது. இப்போ பருப்பு சாருனாலே அப்படின்றாங்க. அது எங்கள் வீட்டே இருக்குது. பருப்பு சார் சோறுனா அந்த சாப்பாடு எங்கள் வீட்லேயே தின்னுக்குறோங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு கூப்பிடலாம் கூட போட்டுதான்.